ஒரு சின்ன பையன் அவனுடைய அப்பா கிட்ட போய், "அப்பா என்னுடைய மதிப்பு என்ன?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா ஒரு பெட்டகத்த திறந்து, உள்ள இருந்து ஒரு கண்ணாடி பந்த எடுத்து அவன்கிட்ட குடுத்து, "நீ இன்னைக்கு சந்தைக்கு போயி, அங்க ஒரு குப்பை தொட்டி கிட்ட நின்னு, இத தூக்கி கையில வச்சுக்கோ. யாராவது வந்து உன்கிட்ட விலை கேட்டாங்கன்னா, இப்படி காட்டு" அப்படின்னு சொல்றாரு. இவனும் அதே மாரி செய்றான். இவன் இப்படி காட்டும்போது, சிலர் "ரூ. 200 அப்படின்னு கேட்டுட்டு அங்கருந்து போயிர்றாங்க. இத போய் அவங்க அப்பா கிட்ட சொல்றான். அடுத்த நாள் அப்பா அவன ஒரு பெரிய மாலுக்கு முன்னாடி போய் நிக்க சொல்றாரு. இப்படி கை காட்டும்போது சிலர் அவன்கிட்ட "ரூ. 2000 அப்படின்னு கேட்டுட்டு அங்கருந்து போயிர்றாங்க. இத போய் அவன் அவங்க அப்பா கிட்ட சொல்றான். 3வது நாள் அப்பா அவன ஒரு நகை கடைக்கு முன்னாடி நிக்க சொல்றாரு. அவன் அங்க நிக்கும்போது நகைக்கடையோட உரிமையாளர் வந்து எவ்வளோன்னு கேட்கும்போது அவன் இப்படி கை காட்டுறான். அதுக்கு அவர் "ரூ. 2,00,000 இல்ல ரூ. 20,00,000 அப்படின்னு கேட்குறாரு. இவன் 2க்குமே பதில் சொல்லாம அமைதலா நிக்கிறான். இவன கடைக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு நல்ல சோஃபால உட்கார வச்சு தின்பண்டம்லாம் குடுக்குறாரு அந்த உரிமையாளர். அதுக்கப்புறம் "ரூ. 20,00,000 இந்த வைரத்துக்கு ரொம்ப கம்மி. நீ கூட விலை சொன்னாலும் உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. இந்த பையன் அங்க இருந்து ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட நடந்தத சொல்றான். அப்ப அவங்க அப்பா சொன்ன விஷயம் இதுதான். "நீ எங்க இருக்கிறியோ அதுதான் உன்னுடைய மதிப்பு. அதனால எங்க இருக்கணும் அப்படின்றத நீ தான் முடிவு பண்ணிக்கணும்" அப்படின்னு. நம்மளுடைய மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு ஏற்ற இடத்த நம்ம தேர்ந்தெடுக்கணும். சில இடங்கள்ல நமக்கு மரியாதை கிடைக்காது. அப்படிப்பட்ட இடங்கள்ல நம்ம இருக்கவே கூடாது. நம்மளுடைய மதிப்ப நம்ம தான் காப்பாத்திக்கணும்.